இப்போ என்கிட்ட பார்த்தீங்களா போட் லான்ச் பண்ண Airdopes 141 இருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களா Airdopes மாடலில் போட் ஏற்கனவே வந்து நிறைய வெர்ஷன் லான்ச் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து வெர்ஷன் அப்கிரேட் பண்ணுக்காக லான்ச் பண்ண ப்ராடக்ட்டா இல்லை உண்மையிலே ஒர்த்தாக இருக்கிறா இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் யார் யார் வாங்கலாம் யார் யார் வாங்கக்கூடாது தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். யாராவது வாங்கணும்னு நினச்சா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாஸ் கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்காருக்கு எந்தெந்த சைஸோ அந்தந்த சைஸை போட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில புக்லெஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படிச்சுட்டு யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் சரியாக யூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட Airdopes கேஸ் வித் Airdopesம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை, யாருக்கு எந்தெந்த கலர் பிடிக்குமோ அந்தந்த கலரை நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணலாம். சைன் அண்ட் ஒயிட் பிளாக் அப்படி சொல்லி 3 கலரில் அவைலபிளாக இருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணது சைன் அண்ட் கலர். எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது, சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் சொல்லி சைன் அண்ட் கலர் சூஸ் பண்ணோம். அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பில்டு டிசைன் வைஸ் கேஸோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் செம்ம மாசாக பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொல்லி நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுற மாதிரி நார்மலாக மேட் ஃபினிஷ் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க, அதில் எந்த குறையுமே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 LED இண்டிகேட்டர் க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. இது மூலமா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி பவர் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட Airdopesக்கு வந்தீங்கன்னா 2 Airdopesலுமே வந்து LED இண்டிகேட்டர் இருக்குது. இது நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு Airdopes தான் கொடுப்பாங்க, இல்லை ரெண்டுத்துமே கொடுக்காம கட் பண்ணிடுவாங்க நம்மளோட LED இண்டிகேட்டர். பட் ஆனால் இவங்க ரெண்டுத்துமே கொடுத்தது நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிசைனே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட காதில் செம்மையாக ஃபிட் ஆகணும். அதில் பார்க்கும்போது இது செம்மையாக ஃபிட் ஆகுதுங்க. எந்த சைடு ஆட்டினாலும் நம்மளுக்கு கீழே விழுல. அப்படி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் நம்பி வாங்கலாங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட 1 hour மேலே யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லைட்டாக ஏர் பெயின் வருது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது நார்மலாக எல்லா Airdopesலையுமே வரது தான், இதுலையுமே வருது சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது மட்டும் தான் நான் ஒரு இஷ்யூவாக பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் பாயிண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன பார்த்தீங்களா LED இண்டிகேட்டர் 2 Airdopesலுமே கொடுத்துருக்குறாங்க. யாராவது Airdopes வாங்கணும்னு நினச்சா அவங்க முக்கியமாக பார்த்து வாங்குறது ஆடியோ குவாலிட்டி தான். அப்படி ஆடியோ குவாலிட்டி வைஸ் வரும்போது போட்டை சொல்லவே தேவையில்ல, பேஸ் வைஸ் எந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சில் தரமாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இதுலுமே பேஸ் நல்லாவே கொடுத்துறாங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த Airdopes உங்களுக்கான Airdopes தான். பட் ஆனால் இதில் சில விஷயத்தை தான் பார்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஃபோன் கால் பேசுகிறாங்க இல்லை யாராவது பேசுகிறாங்க, அவங்களோட வோக்கல் சவுண்ட் லைட்டாக இறையுதுங்க. இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அதோட ஷார்ப்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதிகமாக வச்சுட்டாங்க, ஐயில் வச்சுட்டாங்க. ஸோ வந்து இஸ் அப்படி சேர்த்து பேசும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக இறையிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இது இரிட்டேட் பண்ணுது ஆடியோ நம்மளோட இயருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம 75% மேலே வச்சு கேட்டால் நம்மளுக்கு வந்து டம்ப் பண்ண மாதிரி கேட்குது. ஸோ வந்து அதுவுமே இரிட்டேட்டிங்காக இருக்குது. சில Airdopesலாம் பார்த்தீங்கன்னா லவுடாக இருக்கும் 100% வச்சா, பட் ஆனால் இரிட்டேட் கொடுக்காது. பட் ஆனால் இந்த Airdopes நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுது. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்து வாங்கிக்கோங்க. இதோட பேட்டரி வைஸ் பார்க்கும்போது நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்ல தாராளமாகவே இருக்குதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இது சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 hour எடுக்குதுங்க. பட் ஆனால் 1 hour எடுத்தாலும் இது நல்ல தரமாக வச்சு செஞ்சாலும் கிட்டத்தட்ட 1 day வரைக்கும் நல்ல தாராளமாக நிற்கிதுங்க. ஸோ வந்து பேட்டரி வைஸ் பார்க்கும்போது செம தரமான மாசாக தான் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் நம்பி கண்ணு மூடி வாங்கிக்கலாங்க. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கேமருக்கான 8 ms அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் கேமருக்கு செட்டே ஆகாதுங்க, செம்மையாக லேட்டன்சி தெரியுது. ஸோ வந்து கேமரா இருந்தால் கன்ஃபார்மாக இதை பை பண்ணாதீங்க, அதுதான் என்னோட சஜஷன். இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுக்காக இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கேமரா இருந்தால் கன்ஃபார்மாக வாங்காதீங்க, என்னோட சஜஷன் அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ளஸ்ஸு மைனஸ் என்னென்ன அப்படி சொல்லிடுறேன். இதோட ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் பார்க்கும்போது கண்ணை மட்டும் வாங்கிக்கலாம். டிசைன் நல்லா க்யூட்டாக நல்லா LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்பி வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஆடியோ குவாலிட்டி வைஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் லவராக இருந்தால் கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். பட் ஆனால் சில இஷ்யூ தான் இருக்குது ஆடியோவில், அது நான் சொல்லியிருந்தேன், அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க.
பேட்டரி வைஸாக இருந்தால் நீங்கள் சொல்லவே தேவையில்ல, கண்ணை மூடிட்டு இந்த பட்ஜெட்டுக்கு கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு செம மாதம் இது அமைஞ்சிருங்க. ஸோ வந்து பேட்டரி பவர் வைஸ் பார்க்கும்போது செம மாதம் பண்ணிக்கிறேன். பேட்டரி வைஸாக இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமருக்கு செட்டே ஆகாது, கேமரா இருந்தால் கன்ஃபார்மாக வாங்காதீங்க. அவ்வளோதான், இதுதான் என்னோட சஜஷன். இது ஒர்த்தா இல்லையா அது நீங்கள் தான் சொல்லணும், கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குதுங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டேக் கேன் டூ எனிதிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம்.